என்னுடைய பெயர் நித்யா. எனக்கு வயது 18 ஆகிறது. இன்றுதான் எனது அக்காவை பெண் பார்ப்பதற்காக ஒரு பணக்கார குடும்பத்தில் இருந்து வருகிறார்கள். அந்த குடும்பத்தில் ஒரு அம்மா மற்றும் 3 மகன்கள் உள்ளனர். கடைசி மகனுக்குத்தான் அக்காவை பெண் கேட்டு வந்துள்ளனர். மீதம் இருக்கும் மகன்களுக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது. எனது அக்காவும் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்து விட்டாள். ஆனாலும் அவளது முகத்தில் எந்த சந்தோஷமும் இல்லை. எப்பொழுதும் பதட்டமாகவே காணப்பட்டாள். அவளுக்கு விருப்பமில்லை என்றாலும் அதை வெளியில் சொல்ல முடியாது. அப்படி சொன்னாலும் எப்படியும் கட்டாயப்படுத்தி எனது அப்பா திருமணத்தை செய்து வைத்து விடுவார். எனது அப்பா மிகவும் கண்டிப்பானவர். அவருக்கு என்ன விருப்பமோ அதைத்தான் நாங்களும் செய்ய வேண்டும். எங்களின் சிறுவயதிலேயே அம்மா இறந்து விட்டதால் அதன் பிறகு அப்பா தான் எங்களை கண்டிப்புடன் வளர்க்க ஆரம்பித்தார். எங்கே அவர் அன்பு காட்டி வளர்க்க ஆரம்பித்தால் நாங்கள் அதை தவறாக பயன்படுத்தி விடுவோமோ என்ற எண்ணம் அவருக்கு நிறையவே இருந்தது. நானும் அக்காவிடம் அவளின் பதட்டத்திற்கு என்ன காரணம் என்று பல முறை கேட்டுவிட்டேன். ஆனால் அவளிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. இப்படியாக திருமணம் நாளும் நெருங்கியது. நாளைதான் அக்காவிற்கு திருமணம். அப்பாவும் மிகவும் மகிழ்ச்சியுடன் அனைத்து வேலைகளையும் செய்து வந்தார். மறுநாள் விடியற்காலை அக்காவின் அறைக்கு சென்று அவளை எழுப்புவதற்கு பார்க்க நான் அதிர்ச்சி அடைந்தேன். காரணம், அறையில் அக்கா இல்லை. அதற்கு பதிலாக மேஜையின் மேல் ஒரு கடிதம் மட்டுமே இருந்தது. நானும் பதட்டமாக அதை பிரித்து பார்க்க அதில் நான் எனக்கு விருப்பப்பட்ட ஒருவருடன் செல்கிறேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று மட்டும் எழுதப்பட்டிருந்தது. நானும் அதிர்ச்சியடைந்து அப்பாவிடம் காண்பிக்க அவரும் அதிர்ச்சியடைந்து தலையில் அடித்துக்கொண்டு அழ ஆரம்பித்தார். நானும் அவர் அருகில் அமர்ந்து வெகு நேரமாக அழுது கொண்டிருந்தேன். மாப்பிள்ளை வீட்டில் இருந்தும் அடிக்கடி போன் வந்து கொண்டிருந்தது. நாங்கள் கிளம்பிவிட்டோம், மண்டபத்திற்கு பெண்ணை அழைத்து வந்து விடுங்கள் என்று. அந்த ஊரில் எனது அப்பாவிற்கு என்று தனி மரியாதை இருந்தது. எனது அம்மா சிறு வயதிலேயே இறந்து போனாலும் அதன் பிறகு அவர் வேறு ஒரு திருமணம் செய்து கொள்ளவில்லை. காரணம், வருபவள் எங்கே தனது மகள்களிடம் சரியாக நடந்து கொள்ள மாட்டாளோ என நினைத்தார். அவர் ஒரு ஆண் வாரிசு இல்லையே என்று என்றுமே கவலைப்பட்டதில்லை. எவ்வளவுதான் கண்டிப்புடன் இருந்தாலும் எங்களை நல்லபடியாகவே பார்த்து கொண்டார். நாங்களும் அவரின் மேல் மதிப்பும் மரியாதையும் அதிகமாகவே வைத்திருந்தோம். என்று அவர் அழுவதை பார்த்து என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என் அக்காவை நினைத்து அவள் மேல் கோபம்தான் வந்தது. திருமணம் வரை வந்து அப்பாவை தலைகுனிய வைத்து விட்டாளே என்று. அப்பா என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. வெகு நேரமாக என்னையே பார்த்து கொண்டிருந்தார். பிறகு மெதுவாக என்னிடம் பேசவும் ஆரம்பித்தார். மகளே, நீதான் எனது மரியாதையை காப்பாற்ற வேண்டும். உனது அக்காவிற்கு பதிலாக நீதான் இந்த திருமணத்தை செய்து கொள்ள வேண்டும் என்றார். இதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். எனக்கு என்ன சொல்வதென்று புரியாமல் அவரையே பார்த்து நின்றேன். அவரும் வெகு நேரமாக என்னிடம் சம்மதத்தை கேட்டு பாவமாக நின்றிருந்தார். எனக்கும் அவரை பார்க்கவே பாவமாக இருந்தது. ஒன்றும் பேச முடியாமல் தலைகுனிந்து நின்று இருந்தேன். ஒருவேளை நானே சம்மதித்தாலும் மாப்பிள்ளை வீட்டார்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? ஏனெனில் அவர்களுக்கு எனது அக்காவை தான் பிடித்திருந்தது. திடீரென நான் தான் மணப்பெண் என்றால் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைத்தேன். சிறிது நேரத்தில் என்னை அலங்கரித்து முகத்தை பூக்களால் மறைத்து திருமண மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றார். சிறிது நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டாரும் வந்தடைந்தனர். அப்பாவும் மாப்பிள்ளையின் அம்மாவை தனியாக அழைத்து பேச ஆரம்பித்தார். அவரிடம் அக்கா வீட்டை விட்டு சென்ற விஷயத்தை கூறி, தயவு செய்து எனது 2வது மகளை திருமணம் செய்து கொள்ளுங்கள். இந்த திருமணம் நின்றுவிட்டால் இதுவரை நான் கட்டிக்காத்த மரியாதை அனைத்தும் சென்றுவிடும். என்னால் அடுத்தவர்களின் முகத்தை பார்க்க கூட முடியாமல் போய்விடும். நீங்கள் தான் பெரிய மனது செய்து உங்களின் மகனிடம் பேசி இந்த திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்றார். எனது வருங்கால மாமியாரும் நிலைமையை புரிந்து கொண்டார். அவரும் எனது அப்பாவிடம், உங்களின் மகள் சென்றதற்கு நீங்கள் எந்த வகையிலும் காரணம் அல்ல. உங்களின் நிலைமையை என்னாலும் புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் சொன்னது போலவே 2வது மகளையே திருமணம் செய்து கொள்கிறோம். இதை பற்றி நானும் எனது மகனிடம் பேசுகிறேன் என்று கூறி பிறகு மகனிடமும் பேச ஆரம்பித்தார். அவர் புரிய வைக்க அவரது மகனும் சம்மதம் தெரிவித்தார். பிறகு சிறிது நேரத்திலேயே திருமணமும் முடிந்தது. அப்பாவும் எனது மரியாதையை காப்பாற்றி விட்டீர்கள் என நன்றி கூறினார். எனக்கும் எனது மாமியாரின் மேல் அப்பொழுதிலிருந்தே ஒரு மரியாதையும் பாசமும் உண்டாகத் தொடங்கியது. ஏனெனில் எனது அப்பாவின் நிலைமையை புரிந்து கொண்டு அவரை அவமானத்திலிருந்து காப்பாற்றியவர் அவர்தான். திருமணம் முடிந்து கணவரின் வீட்டிற்கு அழைத்துச் செல்லப்பட்டேன்.
அங்கு என்னை அழைத்த மாமியார் என்னிடம், நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. எனது முதல் 2 மருமகள்களை எனது விருப்பத்தில்தான் திருமணம் செய்து வந்தேன். ஆனால் அவர்கள் போக போக மாறிவிட்டார்கள். அவர்கள் என்ன சொன்னாலும் நீ ஒரு காதில் வாங்கி மற்றொரு காதில் விட்டுவிடு. அதை நினைத்து கவலைப்பட வேண்டாம். மற்றபடி இந்த வீட்டில் உனக்கு எந்த குறைவும் இருக்காது என்றார். நானும் அவர் சொல்வது அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் அமைதியான நல்ல குணம் கொண்டவராகவும் இருந்தார். பிறகு அவரும் என்னை அலங்கரித்து அறைக்குள் அனுப்பி வைத்தார். நானும் சிறிது நேரம் யோசித்து கொண்டிருந்தேன், எனது அப்பாவை பற்றியும் அக்காவை பற்றியும். எனக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஏனெனில் என்றோ ஒரு நாள் திருமணம் செய்து கொள்ள வேண்டியவள்தான். அதுவும் அப்பாவின் மானத்தை காப்பாற்றுவதற்கு என்றால் இன்றே திருமணம் செய்து கொள்வதில் தவறு இல்லை என்று நினைத்தேன். அக்காவை நினைக்கும் பொழுது பாவமாகத்தான் இருந்தது. ஏனெனில் அக்கா எங்களை விட்டு ஓடிப்போய் திருமணம் செய்து கொண்டாள். அந்த பெயர் அவள் வாழ்நாளை விட்டு என்றுமே போகாது. அவளின் கணவர் வீட்டாரும் அவளை ஓடி வந்தவள் என்று மட்டும்தான் கூறுவார்கள். அவளுக்கு குழந்தைகள் பிறந்தாலும் கூட உனது அம்மா வீட்டை விட்டு ஓடி வந்தவள்தான் என்று கேட்கும் பொழுது அவர்களின் மனநிலை எப்படி இருக்கும் என்று யோசித்து கொண்டே இருந்தேன். சிறிது நேரத்தில் கணவரும் அறைக்குள் வர இருவரும் பேச ஆரம்பித்தோம். அவர் பேசியதிலிருந்து அவருக்கும் என்னை திருமணம் செய்து கொண்டதில் எந்த மன வருத்தமும் இல்லை என்பது புரிந்தது. பிறகு அன்று இரவு அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடிந்தது. மறுநாள் நானும் என் வீட்டு வேலைகளை பார்க்க தொடங்கினேன். மாமியாருக்கு கடவுள் பக்தி அதிகமாக இருந்தது. எப்பொழுதும் கடவுளை பிரார்த்தித்து கொண்டே இருந்தார். அவருக்கு சர்க்கரை வியாதியும் இருப்பதாக கூறினார். ஆனால் நான் கவனித்தவரை அவருக்கென்று எந்த சிகிச்சையும் அளிப்பதாக தெரியவில்லை. சில நாட்கள் கடந்து போனது. எனது மாமியாரிடம் யாருமே அவ்வளவு முகம் கொடுத்து பேசுவதில்லை. எனது கணவரின் 2 சகோதரர்களும் அவர்களது மனைவிகளும் அவரிடம் எதை பற்றியும் விசாரிப்பதும் இல்லை. அவரிடம் அன்பாக பேசுவதும் இல்லை. அந்த வீட்டில் அனைவரும் அவரவர் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் அப்படி என்னால் இருக்க முடியவில்லை. மாமியாருக்கு வேண்டிய வேலைகளை நானே செய்ய தொடங்கினேன். அவரின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவருக்கென்று தனியாக சமைத்தும் கொடுக்க ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் மாமியாரும் எல்லோருக்கும் சமைப்பதையே நானும் சாப்பிடுகிறேன் என்றார். நான் தான் அவரை கட்டாயப்படுத்தி ஆரோக்கியமான உணவுகளை சமைத்து கொடுத்தேன். அவரும் நான் யாருக்கும் பாரமாக இருக்கவில்லை என்றார். ஆனால் நான் தான் இது என்னுடைய கடமை என அவருக்கு புரிய வைக்க அவரும் சந்தோஷமடைந்தார். ஒரு நாள் இரவு சமையல் அறையில் வேலையை முடித்துவிட்டு அறைக்கு செல்ல அங்கே காத்திருந்த கணவர் என் மீது கோபப்பட ஆரம்பித்தார். நான் எவ்வளவு நேரமாக உனக்காக காத்திருக்கின்றேன். நீ என்னவென்றால் சமையலறையில் நேரத்தை செலவழித்து கொண்டிருக்கின்றாய். என்னை விட வேலைதான் உனக்கு முக்கியமாக போய்விட்டதா என்றார். நானும் அவரிடம் உங்களது அம்மாவிற்குத்தான் தனியாக சாப்பாடு செய்து கொடுக்க நேரமாகிவிட்டது என புரிய வைக்க அவரின் கோபம் இன்னும் அதிகமானது. எனது அம்மாவை பார்த்து கொள்ள எனது 2 அண்ணிகள் உள்ளனர். நீ என்னை மட்டும் கவனித்து கொண்டால் போதும். எனது அம்மா தன்னைத்தானே கவனித்துக் கொள்வார். ஏனெனில் அவரிடம் நிறைய பணம் உள்ளது. நீ ஒருமுறை இதை போல கவனிக்க ஆரம்பித்தால் காலம் முழுவதும் நீ தான் கவனித்துக் கொள்ள வேண்டி வரும். இனிமேல் இதை போல வேலையை வைத்துக் கொள்ளாதே என்றார். அவர் பேச பேச எனக்கு வித்தியாசமாகத்தான் இருந்தது. அவரின் அம்மாவைத்தான் நான் கவனித்துக் கொள்கிறேன். அதை நினைத்து அவர் சந்தோஷப்பட வேண்டியதற்கு பதிலாக என் மீது கோபப்படுகிறாரே என அமைதியாக இருந்து விட்டேன். ஆனாலும் அடுத்து வந்த நாட்களில் நான் மாமியாருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்துதான் வந்தேன். ஏனெனில் அவர் எங்கள் குடும்பத்தின் மானத்தை காப்பாற்றியவர். மறுபுறம் அவர் எனது மாமியார். அவரை கவனித்துக் கொள்வது எனது கடமைதான். ஒரு நாள் மாமியாரிடம் அவரது முதல் 2 மகன்களும் தனியாக தொழில் தொடங்க வேண்டும், பணம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருந்தனர். உடன் அவர்களது மனைவிகளும் நின்றிருந்தனர். மாமியாரும் அவர்களிடம், உங்களுக்கு ஏற்கனவே 2-3 தடவை பணம் கொடுத்துள்ளேன். அப்பொழுதெல்லாம் பணத்தை வீண் விரயம் செய்தது மட்டும்தான் மிச்சம். முதலில் ஏதாவது வேலையை பாருங்கள், பிறகு யோசிக்கலாம் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த மனைவிகளுக்கு கோபம் வந்து மாமியாரிடம் சண்டையிட ஆரம்பித்தனர். இவ்வளவு பணத்தை பதுக்கி வைத்து கொண்டு எதற்காக தர மறுக்கிறீர்கள் என கோபமாக கத்திக்கொண்டிருந்தனர். ஆனாலும் மாமியார் அவர்களிடம் கோபப்படாமல் அமைதியாகவே இருந்தார். பின்பு அனைவரும் சென்ற பிறகு நான் மாமியாரிடம் பொறுமையாக கேட்க ஆரம்பித்தேன். அவர்கள் பேசும்பொழுது அவர்களுக்கு ஏன் பதில் கூறவில்லை என்று.
அதற்கு மாமியாரும், இதுதான் என் விதி. என் கணவர் இருந்திருந்தால் அனைத்தையும் கண்டித்து வைத்து இருப்பார். ஆனால் என்னால் அது முடியவில்லை. அவர்களுக்கு பணம் தேவை என்றால் மட்டுமே இந்த அம்மாவின் நினைவு வரும். மற்ற நாட்களில் யாரும் அன்பாக பேசியது கூட கிடையாது. இந்த பணத்தை சம்பாதிக்க எனது கணவர் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார் என்று எனக்கு மட்டுமே தெரியும். ஆனால் இவர்களுக்கு அதன் அருமை புரியவில்லை. அவர்கள் கேட்கும் பொழுது பணத்தை கொடுக்கவில்லை என்று என் மேல் கோபப்பட்டு என்னை ஒதுக்கி வைக்க நினைக்கின்றனர் என சோகமாக கூறினார். நானும் அவருக்கு ஆறுதல் கூறினேன். ஒரு நாள் எனது அப்பாவின் உடல்நிலை சரியில்லாமல் போக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நானும் சென்று அவரை கவனித்து வந்தேன். அவரின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்து சில நாட்களிலேயே அவரும் இறந்து போனார். இது எனக்கு பெரும் வருத்தத்தை தந்தது. சில நாட்கள் வரை அழுது கொண்டிருந்தேன். மாமியார் தான் என்னை ஆறுதல் படுத்தினார். நானும் அனைத்தையும் மறந்து சில நாட்களில் சகஜ நிலைக்கு திரும்பினேன். ஒரு நாள் மாமியார் தனது கால்கள் வலிப்பதாக கூற அவருக்கு தைலத்தை தேய்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது கணவரும் வெளியிலிருந்து வீட்டிற்கு வர நானும் இருந்த வேலைகளை முடித்துவிட்டு அறைக்கு சென்றேன். அங்கு கணவர் கோபமாக அமர்ந்திருந்தார். பிறகு என்னிடம், நான் நினைத்தது போல நீ இல்லை. நீ என்னை விட நல்ல புத்திசாலியாக இருக்கின்றாய். நீ எனது அம்மாவை விழுந்து விழுந்து கவனிப்பதற்கான காரணம் இப்பொழுதுதான் தெரிகிறது. எனது அம்மா இன்னும் சில நாட்களில் தனது பெயரில் இருக்கும் சொத்துக்களை மாற்றி எழுத நினைத்து கொண்டிருக்கின்றார். அவரிடம் நல்ல பெயர் வாங்கி அனைத்து சொத்துக்களையும் நீயே பறிப்பதற்கு நினைக்கின்றாயா என கூறினார். இதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். நானும் அவரிடம், எனக்கு அதை போல எண்ணம் கிடையாது. அவரை பார்த்து கொள்வது என்னுடைய கடமை. தேவையில்லாமல் என் மேல் பழி சுமத்தாதீர்கள் என கோபப்பட்டேன். பிறகு அவரும் கோபத்துடன் படுத்துவிட்டார். ஒரு நாள் இரவு கணவனின் அண்ணனும் அவரது மனைவியும் சண்டையிடும் சத்தம் கேட்டது. நானும் என்னவென்று பார்ப்பதற்காக வெளியில் செல்ல முயற்சி செய்த பொழுது என்னை தடுத்து நிறுத்திய கணவர், இது எப்பொழுதும் நடக்கும் விஷயம்தான். தேவையில்லாமல் அவர்களது அறைக்குள் செல்ல வேண்டாம் என தடுத்து நிறுத்த நானும் அமைதியாக படுத்துவிட்டேன். மறுநாள் காலை 2 அண்ணனும் அவர்களது மனைவியும் மாமியாரிடம் பேசிக் கொண்டிருந்தனர். அவர்களுடன் எனது கணவரும் சேர்ந்து கொண்டார். கணவனின் அண்ணன் மாமியாரிடம், எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை இப்பொழுதே பிரித்து கொடுத்து விடுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் சொத்து பிரிப்பதில் பிரச்சனை ஏற்படும் என்றார். இதை கேட்ட மாமியாருக்கு கோபம் வந்தது. இந்த குடும்பத்திற்கு ஆகும் அனைத்து செலவுகளையும் நான் தான் கவனித்து வருகிறேன். நீங்கள் இதுவரை உங்களின் சம்பாத்தியம் என்று எதுவுமே கொடுத்ததில்லை. ஆனால் சொத்து மட்டும் வேண்டும். நான் உயிருடன் இருக்கும் பொழுதே சொத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்றார். இதை கேட்ட அவர்களது மனைவிகளும் மாமியாருடன் சண்டையிட ஆரம்பித்தனர். நானும் மாமியாருக்கு ஆதரவாக பேச நினைக்க என்னை தடுத்து நிறுத்திய என் கணவர், நீ எதுவும் பேச வேண்டாம். அவர்களை பார், கணவருக்காக ஆதரவாக பேசுகின்றனர். ஆனால் நீயோ எனது அம்மாவிற்கு முழு நேர வேலைக்காரியாகிவிட்டாய் என கோபமாக கூறினார். அதற்கு மேல் நானும் ஒன்றும் பேச முடியாமல் அமைதியாகிவிட்டேன். அதன் பிறகு எனக்கும் எனது கணவருக்கும் அடிக்கடி சண்டை வர ஆரம்பித்தது. என் வீட்டிலும் சொத்தை பிரித்து கொடுக்கும்படி அடிக்கடி மாமியாரை தொந்தரவு செய்ய ஆரம்பித்தனர். அவர்களோடு எனது கணவரும் சேர்ந்து கொண்டார். ஒரு கட்டத்தில் மாமியாரும், நான் உயிருடன் இருக்கும் வரை சொத்தை பிரித்து தர முடியாது. இது அனைத்தும் எனது கணவர் சம்பாதித்தது. என்னை அதிகமாக தொந்தரவு செய்தால் ஏதாவது அனாதை ஆசிரமத்திற்கு அனைத்து சொத்துக்களையும் எழுதி வைத்து விடுவேன். அதன் பிறகு உங்களுக்கு ஒரு பைசா கூட கிடைக்காது. எனக்கு எப்பொழுது இஷ்டமோ அப்பொழுதுதான் உங்களுக்கு சொத்துக்கள் கிடைக்கும். அதுவரை என்னை தொந்தரவு செய்யக்கூடாது என அழுத்தமாக கூறிவிட்டார். இது வீட்டில் உள்ள மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லை. எனது மாமியாரை ஏதோ எதிரியை பார்ப்பது போல பார்க்க தொடங்கினர். மாமியாரும் அவர்களை நினைத்து கவலையடைந்தார். காரணம், 3 ஆண் பிள்ளைகளை பெற்று அவர்கள் இப்பொழுது சொத்துக்காக தொந்தரவு செய்கின்றார்களே என்று. மாமியாருக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. சொத்துக்காக மட்டுமே இதுவரை அந்த வீட்டில் வைத்துள்ளார்கள். இல்லையேல் எப்பொழுதோ அந்த வீட்டை விட்டு துரத்தி இருப்பார்கள் என்று. மறுபுறம் கணவரும் அவரது அண்ணன்களும் சேர்ந்து தனியாக சொத்து பத்திரங்களை தயார் செய்தனர். அதில் மாமியாரின் கையெழுத்துக்கு பதிலாக அவரின் கைரேகைகளை வைத்து சொத்துக்களை தங்களின் பெயரில் மாற்றிவிடலாம் என திட்டமிட்டனர். இது மாமியாருக்கும் தெரிய வந்தது. அவரும் அவர்களிடம் எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்தனர். ஆனால் அவர்களின் மனைவிகளை பேச்சை கேட்டுக்கொண்டு மாமியாரிடம் சண்டையிட மட்டுமே முயற்சி செய்தனர்.
எனது மாமியார் இதுவரை மருமகள்களை பற்றி எதுவுமே கூறியது இல்லை. அப்படி இருந்தும் அவர்கள் அவரை எதிரியாக மட்டுமே பார்த்தனர். இதுதான் எனக்கும் கவலையாக இருந்தது. ஒரு நாள் கணவர் என்னிடம், எனது அம்மாவின் உணவில் தூக்க மாத்திரைகளை கலந்து கொடுத்து விடு. நாங்கள் கொடுத்தால் எதையுமே வாங்க மாட்டார். நீ கொடுத்தால் வாங்கி சாப்பிட்டு விடுவார். அவர் நன்றாக உறங்கிய பிறகு நாங்கள் பத்திரங்களில் கைரேகைகளை வைத்துக் கொள்கிறோம் என கூறி சில மாத்திரைகளையும் கொடுத்தார். ஆனால் நான் அதை வாங்க மறுத்து அவருக்கு புரிய வைக்க முயற்சி செய்தேன். ஆனால் அவர் கோபமாக, எனது அண்ணன்களின் மனைவிகளை பார், எவ்வளவு புத்திசாலியாக இருக்கின்றனர். ஆனால் எனக்குத்தான் அந்த அதிர்ஷ்டம் இல்லை. எனக்கு சொத்துக்கள் கிடைத்தால் நீயும் நன்றாக வாழலாம். எப்படி இருந்தாலும் அவர் உனக்கு மாமியார் தான். மாமியார் மருமகள் எப்பொழுதுமே ஒற்றுமையாக இருக்க முடியாது என்றார். நானும் அவரிடம், எப்படி இருந்தாலும் அந்த சொத்துக்கள் அனைத்தும் உங்களுக்குத்தான் வரப்போகிறது. அப்படி இருந்தும் எதற்காக அவசரப்படுகிறீர்கள் என்றேன். அதற்கு அவரும், அம்மாவிற்கு எங்களின் மேல் எந்த பாசமும் கிடையாது. அவர் அனைத்து சொத்துக்களையும் அனாதையாசிரமத்திற்கோ அல்லது கோவிலுக்கோ எழுதத்தான் நினைத்து கொண்டிருக்கிறார். இது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். சொத்துக்கள் இல்லாமல் நாங்கள் என்ன செய்வது? அதனால்தான் அதை இப்பொழுதே வாங்குவதற்கு முயற்சி செய்கின்றோம் என்றார். எனக்கும் புரிந்து போனது. ஆரம்பத்திலிருந்தே மாமியாரை அவர்கள் நன்றாக பார்த்து கொள்ளவில்லை. அதனால்தான் அவர்களுக்கே ஒரு பயம் வந்துவிட்டது, சொத்துக்களை கொடுக்க மாட்டார் என்று. இருந்தாலும் நீங்கள் என்ன கூறினாலும் அதை நான் செய்ய போவதில்லை என மறுத்துவிட்டேன். அவரும் என்னை அடித்துவிட்டு கோபமாக வெளியே வந்தவர் என்னை அறையினுள் வைத்து பூட்டிவிட்டார். வெளியே சென்றவர் தனது சகோதரர்களையும் அவர்களது மனைவிகளையும் அழைக்க அனைவரும் சேர்ந்து நேராக மாமியாரின் அறைக்குள் சென்றனர். நன்றாக உறங்கிக் கொண்டிருந்த அவரை ஆளுக்கு ஒரு பக்கமாக பிடித்து கொண்டனர். பின்பு அவரிடம் இருந்து வலுக்கட்டாயமாக தங்கள் வைத்திருந்த பத்திரத்தில் கைரேகைகளை வாங்கி கொண்டனர். அப்பொழுது மாமியார் வேண்டாம் என்று அழும் சத்தம் மட்டும் என் காதில் ஒலித்தது. அனைத்தும் முடிந்ததும் மாமியாரை அடிக்கும் சத்தம் கேட்டது. யார் அடித்தார்கள் என்று தெரியவில்லை. பின்பு கோபமாக அனைவரும் மாமியாரை இழுத்து கொண்டு வெளியே வந்தனர். கதவை திறந்து அவரை வெளியே தள்ளிவிட்டனர். மாமியார் வேண்டாம் என்று வெகு நேரமாக அந்த நள்ளிரவில் கதவை தட்டி கொண்டிருந்தார். பின்பு எனது அறைக்கு வந்த கணவரும், எங்களுக்கு வேண்டியவை கிடைத்துவிட்டது. இனிமேல் அந்த கிழவியிடம் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடன் வாழ வேண்டிய நிர்பந்தமும் எனக்கு இப்பொழுது இல்லை. மரியாதையாக நீயாக இந்த வீட்டை விட்டு சென்று விடு. இன்னும் சில நாட்களில் உனக்கு விவாகரத்து தந்து விடுவேன். அதன் பிறகு எனக்கு பிடித்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வேன். இவ்வளவு நாள் எனது அம்மாவிற்காக உன்னோடு வாழ்ந்து தவறு செய்துவிட்டேன். மரியாதையாக இங்கிருந்து ஓடிவிடு என மிரட்டத் தொடங்கினார். எனக்கும் கோபம் வந்தது. உங்களைப் போல ஒரு கீழ்த்தரமான கணவரோடு வாழ்வதை விட நான் வாளாவெட்டியாக இருப்பதே மேல் என கூறிவிட்டு கதவை திறந்து வெளியே வர அங்கே மாமியார் பாவமாக நின்று கொண்டிருந்தார். பிறகு நான் தான் மாமியாரை அழைத்து கொண்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறினேன். தெரிந்தவர்கள் மூலமாக சில நாட்கள் வரை வேறு ஒரு வீட்டில் இருந்தோம். கணவர் சொன்னது போலவே 2-3 நாட்களில் விவாகரத்து செய்வதாக நோட்டீஸையும் அனுப்பினார். இதற்கிடையில் மாமியாரிடமும் சொத்தை திரும்ப பெறுவதற்காக வற்புறுத்தினேன். ஆனால் அவர் மறுத்துவிட்டார். சொத்து போனால் போகட்டும், என்றாவது ஒரு நாள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதுதான். அதற்கு முன்பு அவர்களின் சுயரூபம் வெளிப்பட்டு விட்டது. என்னை ஒரு அனாதை ஆசிரமத்தில் சேர்த்துவிடு. நீயும் உனது கணவனோடு பேசி அவனுடன் வாழ்வதற்கான வழியை பார் என்றார். ஆனால் எனக்கு அவரோடு இனிமேல் வாழும் எண்ணம் இல்லை என்று முற்றிலுமாக மறுத்துவிட்டேன். பிறகு அந்த ஊரில் இருப்பதற்கு பிடிக்காமல் நானும் மாமியாரை அழைத்து கொண்டு பக்கத்து நகருக்கு குடிபெயர்ந்தேன். அங்கே எனக்கு தெரிந்த வேலைகளை பார்க்க ஓரளவு வருமானமும் கிடைத்தது. மாமியாரையும் உடன் வைத்து எனது அம்மாவை போல கவனித்து கொண்டேன். அவரும் பலமுறை கணவரோடு சேர்ந்து வாழும்படி வற்புறுத்தினார். ஆனால் நான் தான் வேண்டவே வேண்டாம் என்று மறுத்துவிட்டேன். 2-3 வருடங்களுக்கு பிறகு மாமியார் என்னிடம், எனக்கும் வயதாகிவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையும் இப்படியே போகக்கூடாது. உன் கணவனை பிடிக்கவில்லை என்றால் நான் வேறு ஒரு நல்ல பையனாக பார்க்கிறேன். அவனை நீ திருமணம் செய்து கொள். உன் மனதிற்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என்றார். நானும் ஆரம்பத்தில் மறுத்து வந்தேன். பிறகு அவர் சொல்வதிலும் ஒரு நியாயம் இருந்தது. எனது வாழ்க்கையும் இன்னும் எவ்வளவோ காலம் மீது உள்ளது. அதை நினைத்து நானும் சரி என்று சம்மதித்தேன். மாமியாரும் எனக்காக பல இடங்களில் சொல்லி வைத்து மாப்பிள்ளை தேட ஆரம்பித்தார்.
இறுதியாக ராஜேஷ் என்பவரை தேர்ந்தெடுத்தார். அவரை பற்றி விசாரித்து அவரிடம் நடந்த அனைத்து உண்மைகளையும் கூறி அவரோடு எனக்கு திருமணம் செய்து வைத்தார். ராஜேஷ் மிகவும் நல்லவராக இருந்தார். அவரின் 2 தங்கைகளுக்கும் திருமணத்தை முடித்துவிட்டு தற்சமயம் தனியாகத்தான் உள்ளார். அவரும் எனது மாமியாரை அவரின் சொந்த அம்மாவைப் போல கவனித்து கொண்டார். என்னிடமும் மிகவும் பாசமாக இருந்தார். அப்பொழுது எங்களிடம் பணம் இல்லை என்றாலும் மகிழ்ச்சி நிறையவே இருந்தது. பல வருடங்களுக்கு பிறகு மாமியாரும் வயது மூப்பின் காரணமாக இறந்து போயிருந்தார். எனக்கு 3 குழந்தைகள் என ஆகி நாங்களும் ஓரளவு வாழ்க்கையில் முன்னேறிவிட்டோம். ஒரு நாள் யதார்த்தமாக ஒரு உறவினரை பார்க்க அவர்தான் எனது முன்னாள் கணவரின் நிலைமையை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் கூறினார். மாமியாரிடமிருந்து பலவந்தமாக சொத்தை பறித்த அவர்களுக்குள்ளாகவே சண்டையிட்டு கொண்டனர் என்றும், எனது கணவரும் வேறு ஒரு திருமணம் செய்தார் என்றும், வந்தவளும் கணவனை அடிமையாக நடத்தி ஒரு கட்டத்தில் அவரிடமிருந்த சொத்துக்கள் அனைத்தையும் அவள் பிடுங்கிக் கொண்டாள் என்றும், அவரும் குடிகாரனாக மாறி குடிக்கு அடிமையாகி சமீபத்தில் தான் இறந்து போனார் என்றும் கூறினார். இதை கேட்டு எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. சொத்துக்காக பெற்ற அம்மாவையே நடுத்தருவில் விட்டவர்களுக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டேன். இதைப்போல கேடுகெட்டவரோடு அதிக நாள் வாழாமல் காப்பாற்றிய கடவுளுக்கும் நன்றி சொன்னேன். நன்றி.